8. நாராயணன் சேந்தன். குதிரை பாய்ந்தோடுவதற்கு முன் கால்களை தூக்கிய வேகத்தில் வழியை மறிக்க வந்த மூவரில் ஒருவன் அடிபட்டு தடுமாறி கீழே உருண்டான். நல்ல வேளையாக மற்ற 2 பேர்களும் ஒதுங்கி நின்று கொண்டு வழியை விட்டுவிட்டார்கள். இல்லையானால் அவர்களுக்கும் மற்றவனுக்கு நேர்ந்த கதிதான் நேர்ந்திருக்கும். சேந்தன் குதிரையை செலுத்துவதில் சில சூட்சுமங்களை வைத்திருப்பான். இந்த மாதிரி அபாயகரமான சந்தர்ப்பங்களில் குதிரையை வாயு வேகமாக பறக்க செய்யும் தந்திரம் அவனுக்கா தெரியாது? தான் அவ்வாறு விரைவாக குதிரையை செலுத்தி கொண்டு ஓடி வந்தபோது அந்த 3 சிவப்பு தலைப்பாகை அணிந்த வீரர்களும் பின்னால் துரத்தி கொண்டு ஓடி வருகிறார்களா இல்லையா என்பதை கூட நாராயணன் சேந்தன் திரும்பி கவனிக்கவில்லை. அங்கே குதிரையை முடுக்கின முடுக்கில் புறத்தாய நாட்டு கோட்டையின் தென்மேற்கு மூலையிலுள்ள ஏரிக்கரையில் போய்தான் நிறுத்தினான். பிரதான வாசல் வழியாக கோட்டைக்குள் நுழைந்து சென்றால் தன் வரவை பலரும் தெரிந்து கொள்ளும்படி ஆகிவிடும் என்று அவன் பயந்தான். ஏரிக்கரையில் குதிரையை நிறுத்திவிட்டு கோட்டைக்குள் எப்படி நுழைவதென்று இங்கே நின்று சிந்தித்தான். அவன் மனதில் குழப்பமும் அதிர்ச்சியும் மாறி மாறி தோன்றின. கன்னியாகுமரியிலிருந்து தப்பிய அந்த வீரர்கள் சுசீந்திரம் பாதிரி தோட்டத்திற்கு இடைவெளியில் எப்படி வந்து சேர்ந்தார்கள்? எப்போது வந்து சேர்ந்தார்கள்? அவர்கள் தன் குதிரையை ஏன் மறிக்க வேண்டும்? சிந்திக்க சிந்திக்க மனம்தான் குழும்பியற்றை தவிர வேறொன்றும் விளங்கவில்லை. அங்கே அந்த இரவின் தனிமையில் நின்று மனம் குழம்பிக் கொண்டிருப்பதை விட உடனே கோட்டைக்குள் செல்ல முயன்றால் பயனளிக்கும் என்று அவன் நினைத்தான். சுற்றும் முற்றும் கோட்டை மதிலை பார்த்தபோது அவனுக்கு ஒரு வழி புலப்பட்டது. தென்மேற்கு புறத்தில் இருந்த ஏரியிலிருந்து கோட்டைக்குள்ளே இருக்கும் நந்தவனத்திற்கு உபயோகத்திற்காக ஒரு சிறிய கால்வாய் பிரிந்து போயிற்று. கனத்த மதிர் சுவரில் அரைவட்ட அளவில் அந்த கால்வாய் தண்ணீர் உள்ளே நுழைந்து போவதற்காக ஒரு சிறிய வாய்க்கால் வழி உண்டாக்கியிருந்தார்கள். தன்னை போன்ற குட்டை மனிதன் நுழைவதற்கே உயரமும் அகலமும் போதாது போல் தோன்றிய அந்த கால்வாய் வழியில் நீரோட்டத்தின் வேகத்தையும் சமாளித்து கொண்டு எப்படி நுழைவதென்று மலைத்தான் அவன். அப்போது மிக அருகில் ஆட்கள் ஓடி வரும் காலடி யோசை கேட்டது. அவன் மனதில் பலவிதமான சந்தேகங்கள் எழுந்தன. ஒருவேளை பாதிரி தோட்டத்து கிளை வழியில் தன்னிடம் வம்பு செய்த அந்த முரடர்களாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டே திரும்பி பார்த்தான். அவனுடைய சந்தேகம் சரியாகவே இருந்தது. கிளைவழி சாலை ஏரிக்கரையை அடையும் திருப்பத்தில் நிலா ஒளியில் அவர்கள் வெகு வேகமாக ஓடி வந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவர்களுடைய சிவப்பு தலைப்பாகைகள் நன்றாக அடையாளம் தெரிந்தன. நாராயணன் சேந்தனுக்கு யோசிக்க நேரவில்லை. குபீர் என்று கால்வாயில் குதித்தான். மார்பளவு தண்ணீர் திபுதிபுவென்று உட்புறம் பாய்ந்து கொண்டிருந்தது. உள்ளே நந்தவனம் இருந்த பகுதி வெளிப்புறத்தை விட சிறிது பள்ளமாக இருக்க வேண்டும். இல்லையானால் வெள்ளம் இழுத்து கொண்டு போவது போல் அப்படி ஆளை இழுத்து பறிக்குமா? நிமிர்ந்தால் தலைமேலே மதிர்ச்சுவரின் அடிப்பாகத்தில் இடித்தது. 2 விழாப்புறமும் பக்க சுவரில் உரசின. பருத்த தேகத்தை உடைய அவனுக்கு மூச்சு திணறியது. விழிகள் பிதுங்கின. ஐயோ, மறுபுறம் போய் கரையேறுவதற்குள் மூச்சு திணறி செத்து போய் விடுவேன் போலிருக்கிறதே. இந்த பாழாய் போன காய்வாய் வழியாக உள்ளே போக வேண்டுமென்ற ஆசை எனக்கு ஏன்தான் உண்டாயிற்றோ? இடைவெளியிலேயே இந்த இருண்ட காய்வாய்க்குள் நம்முடைய உடல் செருகி சிக்கி கொண்டாலும் ஏன் என்று கேட்பாரில்லையே என்று தன்னுள் எண்ணி துணுக்குற்றான் அவன். வேகமாக உள்நோக்கி பாயும் நீரோட்டம் ஓர் இடத்திலும் பாதங்களையும் ஊன்றி நிற்க விடாமல் அவனை இழுத்து தள்ளி கொண்டே போயிற்று. நாராயணன் சேந்தன் மதிலின் உட்புறம் நந்தவனத்தில் வந்து கரையேறிய அதே சமயத்தில் வெளிப்புறம் கால்வாய் தொடங்குமிடத்தில் திடும் திடும் என்று தண்ணீரில் ஆட்கள் குதிக்கின்ற ஓசை உட்புறமிருந்து அவனுக்கு தெளிவாக கேட்டது. தன்னை துரத்தி கொண்டு வந்தவர்கள் தான் குதித்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் உடனே நந்தவனத்திலிருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அது ஒரு மகிழ மரம். அதில் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த கிளை அரண்மனை நிலாமுற்றத்தை தொடுவது போல நெருக்கமாக படர்ந்திருந்தது. அந்த கிளையில் அமர்ந்து கால்வாயை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியே தன்னை பின்தொடர்ந்து குதித்து வந்த மனிதர்களின் வரவை எதிர்பார்த்து அதை திசை நோக்கி இமையாமல் காத்திருந்தன அவன் விழிகள். அந்த நடு இரவில் நிலாமுற்றத்தில் பாட்டொலியும் நடன ஒளியும் கேட்பதை அவன் செவிகள் கூர்ந்து கவனித்தன. மேலே நிலாமுற்றத்தில் மகாராணியாரும்
வேறு சிலரும் அமர்ந்து கொண்டு ஆடல் பாடலை அனுபவிக்கிறார்கள் என்பதை அங்கிருந்து வந்த குரல்களால் அவன் தெரிந்து கொண்டான். மதிலோரமாக கால்வாயிலிருந்து உட்புறம் பிரவேசிக்கும் வழியில் நிழல் போல் உருவங்கள் ஆடின. நீர்ப்பரப்பில் காலடி பெயர்ந்து வைக்கும் ஓசை கேட்டது. தான் மகிழ மரக் கிளையில் உட்கார்ந்திருப்பது உள்ளே வரும் அவர்களுக்கு தெரிந்து விடாத வண்ணம் கிளையின் அடர்த்தியில் தன்னை மறைத்து கொண்டான் நாராயணன் சேந்தன். சிவப்பு தலைப்பாகைகள் கால்வாய் துவாரத்தின் வழியே நிலா ஒளியில் நன்றாக தெரிந்தன. துணிவு மிந்தவனும் ஆபத்துக்களை சாதாரணமாக விளையாட்டாக வரவேற்கும் இயல்புடனுமாகிய நாராயணன் சேந்தனுடைய மனதில் ஒரு வினாடி இனம் புரியாத பயத்தின் சாயை படர்ந்தது. அவர்கள் எதற்காக தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று தன்னால் ஆன மட்டிலும் சிந்தித்து முடிவு செய்ய முயன்றான் அவன். ஆனால் அது அவனால் முடியவில்லை. ஒன்று மற்றும் அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. சிவப்பு தலைப்பகையுடைய கூடிய அந்த 3 முரட்டு ஒற்றர்களும் நல்ல எண்ணத்துடனே அல்லது நல்ல காரியத்தை செய்வதற்காகவோ தென்பாண்டி நாட்டிற்குள் நுழைந்திருக்க முடியாது என்பதுதான் அது. கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து புன்னை மர சோலை அருகில் அவர்கள் நீராடி கொண்டிருந்த போது முதலாக பார்த்தவுடனே அவன் மனதில் இந்த எண்ணம் உறுதிப்பட்டு விட்டது. பின்னால் கன்னியாகுமரி ஆலயத்தில் நடந்தவை, பாதிரி தோட்டத்து வழியில் மறிக்க முயன்றது ஆகிய நிகழ்ச்சிகளால் நாராயணன் சேந்தன் அந்த முரட்டு தலப்பாகை ஆட்களை பற்றி அதிகமாக சிந்திக்க தொடங்கியிருந்தான். இப்போது அவர்கள் தன்னை பின்தொடர்ந்து கோட்டைக்குள்ளேயும் நுழைந்து விட்டதை பார்த்த அவனுக்கு உடம்பு புல்லரித்தது. அவனை மேலும் ஆச்சரியத்தில் ஆர்த்துபவர்களைப் போல் கால்வாய் வழியே உட்புறம் வந்து கரையேறிய அந்த மூவரும் அவன் ஏறி உட்கார்ந்திருந்த அதே மகிழ மரத்தை நோக்கி நடந்து வந்தனர். நிலா ஒளி தன்னை அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடக்கூடாதே என்ற திகில் நாராயணன் சேந்தனுக்கு ஏற்பட்டது. நிலா முற்றத்து சுவரின் நிழலிலும் மகிழ மரத்தின் அடர்த்தியும் அவனுக்கு அபயம் அளித்தன. மிக அருகில் மரத்தின் அடர்த்தியும் கீழே அம்மூவரும் வந்து நின்றபோது அவனால் அவர்களை நன்றாக பார்ப்பதற்கு முடிந்தது. பீமசேனர்களைப் போல் மூவரும் பருத்த ஆகிருதி உடையவர்கள். ஒருவன் முகத்திலும் கை கால்களிலும் சிராய்த்து இரத்த காயங்கள் தென்பட்டன. அந்த ஆள் இன்னாரென்று நாராயணன் சேந்தன் தெரிந்து கொண்டு விட்டான். கன்னியாகுமரியில் தளபதி வல்லாளதேவனை வழியில் மடக்கி எதிர்த்து அவனிடம் நன்றாக அடைப்பட்டு பாறை கிடுக்கள் விழுந்து முயற்சி அடைந்தவனே அவன். கீழே அவர்கள் வந்து நின்ற நிலையும் சுற்றிலும் ஏதோ தேடுகிறவர்களைப் போல அவர்கள் பார்த்த விதமும் மரக்கிளையில் பதுங்கி கொண்டிருந்த நாராயணன் சேந்தன் மனதில் சந்தேகத்தை உண்டாக்கின. மகிழ மரத்து பொந்தில் நெருப்பு கங்கு போன்ற விழிகளோடு உட்கார்ந்து கொண்டிருந்த கோட்டான் ஒன்று குரூரமாக கத்தியது. மேற்புறம் நிலாமுற்றத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த நாட்டிய ஒளியும் இனிய பாடற்குரலும் அந்த கோட்டானின் அலறலில் கலந்து விகாரமடைந்தன. நாராயணன் சேந்தன் பாதங்களை மரக்கொம்பில் அழுத்தி கிளையை பற்றியிருந்த கைகளின் பிடியை இறுக்கினான். அவன் உட்கார்ந்திருந்த கிளை குலுங்கியது. கீழே நின்று கொண்டிருந்தவர்களின் கவனம் ஒரு கணம் அந்த சிறிய சலனத்தால் கவரப்பட்டது. அவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக ஏதோ பேசிக்கொள்ள தொடங்கவே நாராயணன் சேந்தன் மறைந்திருந்தபடியே அவற்றை உற்று கேட்டான். ஏண்டா செம்பியன், இதென்ன வேடிக்கை? இதுவரை ஆடாமல் அசையாமல் இருந்த மரக்கலை ஏன் இப்படி திடீரென்று குலுங்குகிறது? மூவரில் ஒருவன் மற்றொருவனை பார்த்து இப்படி கேட்கவும் மற்ற இருவரும் குறும்புத்தனமாக சிரித்தனர். முத்தரையா, மேலே நிலாமுற்றத்தில் தான் மகாராணியர் இருக்கிறார் போல் இருக்கிறது. இதோ இந்த ஒளிகளை கவனித்தாயா என்று முதலில் கேட்டனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே வேறொரு கேள்வியை எழுப்பினான் இன்னொருவன். இரும்பொறை, அப்படியானால் நம்முடைய முயற்சியை இங்கே தொடர்ந்து செய்தால் என்ன? நமக்கு முன்னால் குதிரையில் வந்த அந்த குட்டை தடியன் கூட இங்கேதான் எங்கேயாவது இருப்பான். கன்னியாகுமரி கோவிலில் நிறைவேறாத நமது எண்ணம் இங்கே நிறைவேறினாலும் நிறைவேறலாம். இந்த மகிழ மரத்து கிளை வழியாகவே நாம் நிலாமுற்றத்தில் ஏறி குதிக்க முடியும் என்று தோன்றுகிறது. இப்படி அதுவரை பேசாமல் நின்றிருந்த மூன்றாம் ஒருவன் கூறியபோது மரக்கிளையில் பதுங்கியவாறு இவற்றை ஒற்று கேட்டுக்கொண்டிருந்த நாராயணன் சேந்தனின் உடல் வெடவெடவென்று ஆடத் தொடங்கியது. குட்டை தடியன் என்று கீழே நின்று பேசியவன் குறிப்பிட்டது தன்னைத்தான் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அந்த சிவப்பு தலைப்பாகை ஒற்றர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டே பேச்சிலிருந்து அவர்கள் மூவருடைய பெயரையும் கூட அவன் ஒருவாறு தெரிந்து கொண்டான். செம்பியன்,
முத்தரையன், இரும்பொறை. கீழே நிற்கும் அவர்களுடைய இந்த பெயர்கள் பாண்டி நாட்டு பெயர்களாகவே தோன்றவில்லை. அவர்களுடைய பேச்சின் உட்கருத்தை உணர்ந்தபோது இரண்டாவது முறையாக வானவன் மாதேவியின் உயிரை குறிவைத்து கொண்டு அவர்கள் வந்திருப்பதை அறிந்தான் சேந்தன். கோட்டான் இன்னொரு முறை அதி பயங்கரமாக அலறியது. கீழே நின்று கொண்டிருந்தவர்களில் முத்தரையன் என்று அழைக்கப்பட்டவன் ஒரு கூரிய குத்துவாளை தன் இடுப்பிலிருந்து வெளியே எடுத்து நிலா ஒளியில் தூக்கி பிடித்தான். கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் நுனிநாக்கு போல் அது பளீர் என்று மின்னி பளபளத்தது. மறுகணம் கையில் அந்த வாளை பிடித்து கொண்டே அவன் மகிழ மரத்தில் தாவி ஏறத் தொடங்கிய போது அதை பார்த்து கொண்டிருந்த நாராயணன் சேந்தனின் இதய துடிப்பே நின்றுவிடும் போலிருந்தது. அப்படியே நிலாமுற்றத்தில் குதித்து தப்பி ஓடிவிடலாமா என்று நினைத்தான் அவன். வரிசையாக கீழே நின்றிருந்த மூவருமே ஒருவர் பின் ஒருவராக மரத்தில் ஏறுவதைக் கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவர்கள் மேலே ஏறி வந்து விட்டால் கிளையில் பதுங்கிக் கொண்டிருக்கும் தன்னை கண்டு கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த மரத்தில் ஒரு கிளை மட்டும்தான் நிலாமுற்றத்தின் மேல்தளம் வரை நெருங்கி வளர்ந்திருந்தது. அதுதான் நாராயணன் சேந்தன் உட்கார்ந்திருந்த கிளை. ஏறிக்கொண்டிருந்த மூவரும் மேலே ஏறி வந்தவுடன் அதே கிளையில் கால் வைத்தபோது நாராயணன் சேந்தன் திடுக்கிட்டான். முன்னை விட அதிக பரபரப்படைந்தான். கடைசி நம்பிக்கையாக அவர்கள் தன்னை நெருங்காமல் இருப்பதற்காக ஒரு தந்திரம் செய்து பார்த்தான் அவன். 2 கை விரல்களையும் வாயருகே குவித்து மயிர் சிலுக்க வைக்கும் பயங்கர கூச்சல் ஒன்றை உண்டாக்கினான். தன்னுடைய அந்த கூச்சலை கேட்டு பயந்தாவது அவர்கள் மரத்திலிருந்து கீழே இறங்கி பேயோ பிசாசோ என்று நினைத்து கொண்டு திரும்பி போய் விடட்டும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் நடந்ததோ முற்றிலும் எதிர்பாராத வேறொரு நிகழ்ச்சி. அந்த கூப்பாட்டினால் அதிர்ச்சியடைந்த 3 ஒற்றர்களும் கிளை நுனிக்கு வேகமாக ஓடி வந்து நிற்கவே சுமை அதிகமாகி நாராயணன் சேந்தன் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த கிளை மடமடவென்று முறிந்தது. தான் நின்று கொண்டிருந்த கிளைக்கு மேலே வேறொரு கிளையில் தாவியதால் நாராயணன் சேந்தன் முறிந்து விழுந்த கிளையோடு கீழே விழாமல் பிழைத்தான். ஆனால் மற்றவர்கள் கிளை முறிந்து கீழே விழுவதற்குள் தாங்களாகவே குதித்து விட்டார்கள். அரண்மனை நந்தவனத்தில் கூப்பாடும் குழப்பமும் மரம் முழிந்து விழும் ஓசையும் கேட்டு கோட்டைக்குள்ளிருந்த வீரர்கள் தீவெட்டியும் கையுமாக ஓடி வரவே புதிதாக உட்புகுந்த ஒற்றர்கள் விழுந்தடித்து கொண்டு ஓடினர். மறுபடியும் கால்வாயில் இறங்கி மதிலுக்கு வெளியே போகாவிட்டால் அகப்பட்டு கொள்ள நேரும் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? மரத்தில் திருசங்குவை போல தொங்கிக் கொண்டிருந்த நாராயணன் சேந்தனுக்கு தான் தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாக ஆகிவிட்டது. அவனால் கீழேயும் குதிக்க முடியவில்லை, மேலேயும் பிடித்து கொள்வதற்கு சரியான ஆதாரமில்லை. அவன் அந்த கோட்டைக்கோ அரண்மனைக்கோ அந்நியனில்லை. மகாமண்டலேஸ்வரருக்கு அந்தரங்க மனிதன். ஆனால் அப்போதுள்ள சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டால் பலவிதமான கேள்விகள் எழும்புவதற்கு இடம் ஏற்படும் அல்லவா? எப்படி வந்தான்? எதற்காக வந்தான்? நந்தவனத்திற்குள் யாரும் அலையாமல் நுழைந்து மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது போன்ற கேள்விகள் பிறந்தால் அவன் நிலையில் அவற்றுக்கு அவன் என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் சொன்னால் இடையாற்று மங்கலம் நம்பியே காட்டிக் கொடுப்பது போல் ஆகும். உண்மையில் அகப்பட்டு கொள்ள வேண்டியவர்கள் யாரோ அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். நான் எதற்காக அகப்பட்டு கொள்ள வேண்டும்? வந்த சுவடு தெரியாமல் இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது என்று தனக்குள் தீர்மானித்து கொண்ட நாராயணன் சேந்தன் கிளையில் தொங்கிக் கொண்டே நுனிவரை வந்து அப்படியே நிலாமுற்றத்து தளத்தில் இறங்கினான். அவனுடைய நல்ல காலமாக நிலாமுற்றத்தில் அப்போது வேறு யாரும் இல்லை. நந்தவனத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் மகாராணி வானவன் மாதேவியார் உட்பட யாவரும் பரபரப்படைந்து கீழே சென்றிருந்தனர். இந்த மரம் முறிந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போயிற்று. இல்லையானால் அந்த பாவிகள் 2வது முறையாக மகாராணியாரின் மேல் குறிவைத்திருப்பார்கள் என்று எண்ணி திருப்திப்பட்டான் சேந்தன். வெகுநேரம் கழித்து கோட்டைக்குள் சந்தடிகள் எல்லாம் அடங்கிய பின் வந்த வழியே வெளியேறி இடையாற்று மங்கலத்திற்கு புறப்பட்டான் அவன்.